போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி செஞ்ச கிண்ணத்தப்பத்தோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து 1 கப் பச்சரிசி. இந்த கப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து வேற ஏதாவது கப்போ பவுலோ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ 4 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம தண்ணியை வடிகட்டி அரிசியை எடுத்துக்கலாம். அடுத்தது துருவிய தேங்காய். நம்ம அரிசி இழந்த அதே கப்புக்கு 3.5 கப் எடுத்துக்கலாம். அப்புறமா நாட்டு சர்க்கரையை நல்லா தட்டி பொடி பண்ணிக்கோங்க. அதே கப்புக்கு 1.5 கப் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு முட்டை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 பிஞ்சு உப்பு, 4 ஏலக்காய். இது எல்லாமே 1 கப்புக்கான மெஷர்மெண்ட் தான். நீங்கள் அதிகமாக அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு தக்கன எல்லா அளவுகளையும் கூட்டிக்கோங்க. முதல்ல நாம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தா தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி இழந்த அதே கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்மளோட கெட்டியான முதல் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்தது முதல் பால் புழிஞ்ச தேங்காயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட 2ஆம் தேங்காய் பாலும் ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம வந்து மாவு அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை கிரைண்டர்ல போட்டுக்கலாம். இந்த அரிசியை அரைக்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த முதல் பால் கெட்டியான பாலை ஊற்றி தான் அரைக்கணும். அந்த முதல் பாலை முழுவதும் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை போட்டதும் அடுத்ததே இந்த 4 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம். அப்பந்தான் அது அரிசியோட சேர்ந்து நல்லா அரைஞ்சி வரும். இதை வந்து குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா மை போல அரைக்கணும். இந்த மாவை நம்ம மிக்சியில் அரைக்கும் போது மாவு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அந்த மாவில் கிண்ணத்தப்பம் ஊற்றா ஹார்டாக தான் வரும். அதனால் நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கிறது தான் நல்லது. அப்படி நீங்கள் மிக்சியில் அரைக்கிங்கன்னா நிறுத்தி மாவு ஹீட் ஆகாமல் அரைச்சிக்கோங்க. இடையிடையே ஓரங்களை வந்து இந்த மாதிரி லைட்டாக வலிச்சு விட்டுக்கோங்க. அப்போன்னா எல்லா அரிசியும் நல்லா ஈவனாக அரையும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா அரைஞ்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்ல மை போல அரையணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை சேர்த்தது ஒரு 5 நிமிஷம் இந்த முட்டை வந்து மிக்ஸ் ஆகுது வரைக்கும் அரைச்சா போதும். இனி இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாவோடி நம்ம எடுத்து வச்சிருந்த 2வது பால் முழுவதையும் சேர்த்துக்கலாம். இனி சர்க்கரையும் கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த மாவோடு இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதும் இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்பன்னா கிண்ணத்தப்போ வெந்து வரும்போது இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்கள் இனிப்புக்கு தக்கவாறு நீங்கள் வந்து சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு டபுள் லேயர் ஸ்டெய்னர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் துணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கிண்ணத்தப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். மாவு வெளியே வரதுக்கு கஷ்டமாக இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருங்க, ஈஸியாக வெளியே வந்துடும். நீங்கள் வந்து அரிசி இலக்க எந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை தான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணணும். தேங்காய் பால் எடுக்கக்கூடிய தண்ணியும் அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணி
ஊற்றணும். இப்போ பாருங்க நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இதில் இனி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இட்லி தட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் அல்லது நெய் தடவி அதுக்கு மேலே வச்சிடலாம். நம்ம மாவு வந்து பிளேட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை பிளேட்டில் நம்ம மெதுவாக ஊற்றிக்கலாம். பிளேட்டோட விளிம்பு வர ஊற்றக்கூடாது. ஒரு 3/4 வாசி ஊற்றினா போதும். இந்த அளவு ஊற்றினா போதும். இனி இதை வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை நம்ம முதலே சேர்த்துட்டோம்னா அது வந்து அடியில் போயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம மேலே வந்து முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இனி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம கிண்ணத்தப்ப வெந்தாச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க கத்தியில் ஒட்டலை. அப்போ நல்லா வெந்தாச்சு. இனி இதை வெளியே எடுத்து வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போதான் மேல் பக்கம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது நல்லா சூடு ஆறின பிறகு தான் நம்ம பீஸ் போடணும். அப்போதான் கரெக்டாக வரும். இப்போ நல்லா சூடு ஆறியாச்சு. முதல்ல நம்ம வந்து அந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இனி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட கிண்ணத்தப்போ வந்து நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான நாட்டு சக்கரை கிண்ணத்தப்போ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு.